Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல தீபாவளி ரெசிபி தான் பார்க்க போறோம். தீபாவளி வேற நெருங்கிட்டே இருக்கு. அதனால தீபாவளி பலகாரம் எல்லாம் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே முறுக்கு ரெசிபி வேற நம்ம போட்டுருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். கண்டிப்பா போய் பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். தீபாவளிக்கு நல்லா சூப்பரா நம்ம மைசூர் பாக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மைசூர் பாக் செய்யறதுக்கு வந்து முதல்ல நம்ம ட்ரே வந்து ரெடி பண்ணிக்கணும். நல்ல ஸ்கொயராக இருக்கிற மாதிரி ஒரு ட்ரே இருந்தால் எடுத்துக்கோங்க. என்கிட்ட அந்த மாதிரி இல்லை, அதனால சரி ஒரு பாத்திரம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நான் பாத்திரம் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க போகிறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம மைசூர் பாக் செய்யறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம கடாயிலேருந்து சூடாக எடுத்ததுமே டக்குன்னு இந்த ட்ரேயில் ஊற்றி நம்ம செட் பண்ணால் தான் கரெக்டாக நமக்கு பீஸ் போட முடியும். நெய் சேர்த்து நல்லா நான் வந்து பாத்திரம் ஃபுல்லாக தடவி வச்சுட்டேன். இப்போ இந்த பாத்திரத்தை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு கடலை மாவை சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே மாவு ஐட்டம்லாம் செய்யும் போது மாவை சலிச்சுக்கோங்க. கடையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வர மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, சலிச்சு யூஸ் பண்ணுங்கள். 1 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ இருக்குது, அதாவது 250 கிராம் இருக்குது. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடுறேன் நான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இதே கப்பில் தான் சர்க்கரையை வந்து அளந்து சேர்த்துக்க போகிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். நல்லா அடி பிடிக்காத மாதிரி நல்லா கனமான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். எல்லா பொருளையும் ஒரே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ மைசூர் பாக்கு வந்து நல்லா கரெக்டாக நம்மளால் செஞ்சு எடுக்க முடியும். இப்போ இதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம சர்க்கரையை கரைச்சிக்கலாம். சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கரைஞ்சிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு இந்த கடாயில் வந்து எண்ணெயும் நெய்யும் சேர்த்து காய வச்சுக்கணும். நான் வந்து 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய்யை வந்து உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதே கப்பில் 1 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். நெய்யும் எண்ணெயும் சேர்த்து 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3/4 கப்பு நெய் 3/4 கப்பு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். ஆனால் கொஞ்சமாவது நெய் சேர்த்து செய்யும்போது தான் மைசூர் பாக்கு வந்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் குறைஞ்சபட்சம் நீங்கள் 1/2 கப்பாவது நெய் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னொரு பக்கம் கேஸ் அடுப்பில் வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கடாயை எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப குறைவான தீயிலேயே எண்ணெய் வந்து காஞ்சிட்ருக்கணும். அதாவது புகை வர அளவுக்கு காயக்கூடாது, ஆனால் எண்ணெய் வந்து காஞ்சிட்டே இருக்கணும். நல்லா அந்த அளவுக்கு நம்ம காய வச்சுக்கணும். அதனால ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம். இந்த பக்கம் நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிகிட்டே இருக்கலாம், கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து பாகு ரெடி பண்ணணும். ஒரு கம்பி பதத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மைசூர் பாக்கு வந்து ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். அதனால் கரெக்டாக ஒரு கம்பி பதம் வரைக்கும் பார்த்து நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். தீயை வந்து ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக குறைச்சிட்டு நம்ம குக் பண்ணோம்னா கரெக்டான பதத்துக்கு நம்மளால் பார்த்து எடுக்க முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கம்பி பதத்துக்கு நான் வந்து பாகு வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக பாகு கையில் எடுத்துகிட்டு நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விரலில் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா தெரியும். இப்படி பண்ணும்போது நடுவில் ஒரு லைன் மாதிரி வருது பார்த்தீங்களா, கம்பி மாதிரி ஒரு இழை வரும். அதுதான் ஒரு கம்பி பதத்துக்கான கரெக்டான பதம். இது வந்து நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்துருக்கிற கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபுல்லாக போட்டிங்கன்னா உருண்டை கட்டிக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் கையில் மாவு கொட்டிகிட்டே இருங்க, இன்னொரு பக்கம் கரண்டி வச்சு கலந்து கொடுத்துட்டே இருங்க. ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு அப்படியே கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். கை விடாமல் இப்போது கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கூட உருண்டையே இல்லாமல் மாவு நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் கை விடாமல் கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதுக்கப்புறம் குக் பண்ணணும். ஃபுல்லாகவே கலந்து கொடுக்க கொடுக்க அந்த உருண்டையெல்லாம் வந்து உடஞ்சிரும். உங்களுக்கு இந்த மாதிரி கட்டையை வச்சு கலந்து கொடுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி முட்டை அடிக்கிறது இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு இப்படி கலந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த உருண்டையெல்லாம் உடஞ்சி வந்துடும்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கடலை மாவு சேர்த்து கை விடாமல் கலந்து கொடுத்துட்டே இருந்துட்டேன். நான் கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் நல்லா மாவு நைஸாக வந்துருச்சு. நான் வந்து கடலை மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 8 நிமிஷமாவது நான் குக் பண்ணியிருப்பேன், ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்கிற கடலை மாவுடைய பச்சை மணம் போகணும், அதனால கொஞ்ச நேரம் நம்ம குக் பண்ணணும். இப்போ நல்லா ஒரு 7-8 நிமிஷம் கடலை மாவை சேர்த்து குக் பண்ணிட்டேன். இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு பக்கம் கேஸ் ஸ்டவ்வில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து நம்ம சூடு பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. அந்த எண்ணெயும் நெய்யும் சேர்த்து ஒவ்வொரு கரண்டியாக இல்லை 2 கரண்டியாக அந்த மாவோடு சேர்த்து நம்ம கலந்து கொடுத்துக்கணும். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயை சேர்த்துட்டே இருங்க, இன்னொரு பக்கம் கையில் வந்து கட்டையை வச்சு கலந்து கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் கரெக்டாக நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியும். கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா கை விடாமல் சேர்த்துருக்கிற எண்ணெய் வந்து நல்லா ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துருந்த எண்ணெய் வந்து ஓரளவுக்கு நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போது திரும்பவும் 2 கரண்டி எண்ணெய் நெய்யை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் நான் எண்ணெய் நெய்யை சேர்த்துக்க போகிறேன். நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள், சேர்த்துருந்த எண்ணெய் நெய்யெல்லாம் நல்லா ஃபுல்லாக மாவு வந்து இழுத்துக்குச்சு. இப்போ திரும்பவும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி இலக்கமாக இருக்கிறது நல்லா கெட்டியாக வரணும், அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் நெய்யை சேர்த்து சேர்த்து நம்ம குக் பண்ண நல்லா கெட்டியாகிட்டு வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆகிட்டு வந்துருச்சு பாருங்கள். மொத்தமாக இப்போ வந்து நான் ஒரு 4-5 முறை வந்து எண்ணெயை சேர்த்து நான் வந்து கலந்து கொடுத்துக்கிட்டேன். எல்லா எண்ணெயும் சேர்த்துருந்த எல்லா எண்ணெயுமே பார்த்தீங்கன்னா நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக மீதி இருக்கிற எல்லா எண்ணெயும் சேர்த்து நான் கலந்து கொடுத்துக்க போகிறேன். ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுட்டே குக் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் வந்து ஓரளவுக்காவது நல்லா அப்சர்வ் ஆகணும், அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இலக்கமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும், அது வரைக்கும் நம்ம குக் பண்ணால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துருந்த எண்ணெய் ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ வெளியில் வர ஆரம்பிக்குது. நீங்கள் எண்ணெய் வெளியில் வருதுனால நீங்கள் பார்க்க வேணாம். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி நுர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வர அளவுக்கு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரேயில் மாற்றிக்கிறேன். இப்போ அப்படியே நம்ம நெய் தடவின அந்த ட்ரேயில் வந்து இந்த மைசூர் பாக்கை சேர்த்துடலாம். அப்படியே கட்டையை வச்சு தட்டி விடுங்க, ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், சும்மா லைட்டாக தான் நான் வச்சு கட்டையை வச்சு தட்டி விட்டேன், அவ்வளோதான். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த கேப்லாம் இல்லாமல் போயிடும். அப்போ உள்ளே காற்று போகாமல் நமக்கு மைசூர் பாக்கு வந்து ஹார்டாக கிடைக்காது. சாஃப்டாக வாயில் வச்சதுமே கரையும் பார்த்தீங்களா மைசூர் பாக்கு, அந்த மாதிரி கிடச்சிரும். இந்த மாதிரி மேலே வந்து கொஞ்சம் கேப்லாம் இருக்கணும், ஹோல்ஸ்லாம் இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து நீங்கள் அழுத்தம் கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் இல்லை 6 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம், கொஞ்சம் கெட்டியாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம கத்தி வச்சு பீஸ் போட்டுக்கலாம். ரொம்ப சூடு ஆறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால் பீஸ் போட முடியாது, கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறமா பீஸ் போட்டு வச்சுட்டோம்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு கரெக்டாக வரும். கத்தியில் வந்து நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இந்த கத்தியை வச்சு நான் பீஸ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ மைசூர் பாக் அந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பீஸ் போட்டு வச்சுட்டேன். இப்போ நல்லா சூடு ஆறட்டும். ஓரளவுக்கு காஞ்சதுமே நம்ம பீஸ் போட்டால் தான் போட முடியும், அதனால் இப்போவே நம்ம கட் பண்ணிட்டோம். நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு நான் வந்து சூடு ஆற வச்சுக்க போகிறேன். மைசூர் பாக்கு வந்து இப்போ நல்லா சூடு ஆறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2-3 மணி நேரம் நான் அப்படியே விட்டுட்டேன். நல்லா சூடு வந்து ஃபுல்லாக ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே பீஸ் போட்டிருக்கிறதுனால இப்போ வந்து மைசூர் பாக்கு வந்து ஈஸியாக எடுத்துடலாம். பாருங்கள், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மைசூர் பாக்கை நான் வந்து பாத்திரத்துலேருந்து எடுத்துட்டேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த மைசூர் பாக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைட்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா, பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணுமே சின்ன சின்னதாக அந்த பீசஸ் இதெல்லாம். இது வந்து சென்டரில் நம்ம கரெக்டாக ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த பீசஸ் இருக்குது இதில். மொத்தமாக 1/4 கிலோ கடலை மாவுக்கு 1.5 கிலோ அளவுக்கு மைசூர் பாக்கு வந்திருக்கு. இதே நம்ம கடையில் வாங்கினோம்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ரேட்டு. 1.5 கிலோ மைசூர் பாக்கெலாம் வாங்கினா ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும்.
அதே வீட்டில் வந்து நம்ம சூப்பராக எக்ஸ்ட்ராவே செஞ்சிடலாம். லாபம் தான் நமக்கு வீட்டில். நீங்கள் வந்து யோசிக்கலாம் சர்க்கரை எண்ணெய் அதெல்லாம் சேர்த்தா வந்துரும்ல கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் நமக்கு லாபமாக தான் இருக்கும். மைசூர் பாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான ரெசிபியெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். முக்கியமாக பார்க்க வேண்டிய டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகு கரெக்டாக எடுக்கணும், ஒரு கம்பி பதத்துக்கு. அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம சேனலில் நல்லா சாஃப்டாக வாயில் வச்சதுவே கரைஞ்சி போகக்கூடிய அளவுக்கு மைசூர் பாக்கெலாம் நம்ம செஞ்சுருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு மைசூர் பாக். கலர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரெண்டு பக்கமும் கலர் வந்து லைட்டாகவும் உள்ளே வந்து நல்லா டார்க் கலர்லேயே வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ஃப்ளாட்டாக பிளேட்டில் ஊற்றி நம்ம பீஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கலர் வந்து மாறாது. கொஞ்சம் ஹைட்டான பாத்திரத்தில் மாவை ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி நடுவில் கலர் சேஞ்ச் ஆகும். நீங்களும் இது போல் வரக்கூடிய தீபாவளிக்கு உங்களோட வீட்டில் நல்ல சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.